நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு அழகாக்கப்பட்ட அமல்கள். நாம் செய்கிற அமல்கள் எந்த அமல்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவான கூலியை வழங்குகிறான் என்று இந்த அழகாக்கப்பட்ட அமாலே ஹசனா என்ற ஒரு நூல் அதை சுருக்கி உங்களிடத்திலே சாராக பிழிந்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். அழகாக்கப்பட்ட அமல்கள் என்பது ஒரு 15 வகையில் இருக்கிறது. அந்த 15ஐயும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சில அமல்கள் இருக்கிறது, அது அமாலே முஷாரகா, சேர்ந்து செய்கிற அமல்கள். அப்படி சேர்ந்து செய்கிற போது எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவான கூலியை தர தயாராக இருக்கிறார். இப்படி சில அமல்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு 4-5 அமல்களை சொல்லலாம். அன்பிற்குரியவர்களே, யானத்துல் முத்தஸவ்விஜ், திருமணம் முடியாத குமர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தல். 5 பேர் சேர்ந்து 10 பேர் சேர்ந்து திருமணம் முடித்து கொடுக்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அமலுக்காக அவன் கொடுக்கிற கூலி அலாதியா மின் ஹைஸு லா யஹ்தஸிப், யாரும் அறிய முடியாத அளவிற்கு கூலி தருவான். குறைவாக கொடுத்தவர்கள், நிறைவாக கொடுத்தவர்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்தை பார்த்து கூலி கொடுப்பான். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகள் இதற்கெல்லாம் சான்று. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா எப்பொழுது பயணம் போனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவின் எல்லை வரை சென்று வழி அனுப்புவார்கள். காரணம், அவர் போகிற தொடுகிற வியாபாரம் அனைத்திலும் சாதனை படைக்கிற மனிதர், தீனுக்காக அர்ப்பணிக்கிற மனிதர். அதனால பெருமானார் மதீனாவின் எல்லை வரை செல்லுவார்கள். ஒரு நாள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா பயணத்துக்கு புறப்படுகிறார்கள். நாயகமே, நான் சிரியாவுக்கு செல்கிறேன், போய் வருகிறேன் நாயகமே. பெருமானார் முகத்தில் சந்தோஷம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே பேசவில்லை. அவர் புறப்பட்டு விட்டார். இதை பார்த்து கொண்டே இருந்த ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா, நாயகமே, சிரித்து சிரித்து துஆ செய்து மதீனாவின் எல்லை வரை சென்று வழி அனுப்புகிற நாயகமே, இவர் புறப்படுகிற போது உங்கள் முகத்திலே சிரிப்பும் இல்லை, மதீனாவின் எல்லை வரை செல்லவும் இல்லை, என்ன காரணம்? பெருமானார் சொன்னார்கள், இந்த பயணத்திலே என் தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா இறந்து போவார்கள். என் தோழர் சிரியாவிலே இறந்து போவார், நான் எப்படி சிரித்து சிரித்து அனுப்புவது? அதனால் தான் இங்கேயே இருந்து கொண்டேன். போனார்கள், வியாபாரம் செய்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் 3 மாதங்களுக்கு பிறகு 4 மாதங்களுக்கு பிறகு திரும்பி வருகிறார். இதை பார்த்த ஹுதைஃபத்துல் யமான் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து சொன்னார்கள், மா கதபல் ஃபுஆத் வ மா ரஆ, உள்ளத்தில் பொய்யை கூட நினைக்காத நாயகமே, இவர் திரும்பி வரமாட்டார் என்று சொன்னீர்கள், வந்துட்டு இருக்கிறாரே அப்துர் ரஹ்மான். பெருமானாருக்கு அதிசயம். அழைத்து வாருங்கள் அப்துர் ரஹ்மானை. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். பெருமானார் கேட்டார்கள், நடந்த கதை சொல்லுங்கள். கார்குசாரிங்கிறோம்ல, நடந்த கதை சொல்லுங்கள். நாயகமே, எப்பொழுதும் போல் நான் ஒரு வீட்டிலே தங்குவேன், அந்த வீட்டுக்கு தேவையான பொருளை கொடுப்பேன், அவர்கள் எனக்கு உணவு கொடுப்பார்கள். ஒரு நாள் வீட்டில் அழுகிற குரல் கேட்டது நாயகமே. அந்த அம்மாவிடத்தில் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன். அந்த அம்மா சொன்னார்கள், கணவன் இல்லாத வீடு, ஆம்பளை இல்லாத வீடு, எனக்கு 3 பெண் பிள்ளைகள், எல்லோருமே முதிர் கன்னிகளாக இருக்கிறார்கள். இந்த ஊரிலே நாங்கள் ஏழை என்ற காரணத்தினால் ஒருவர் கூட திருமணம் முடிக்க முன்வரவில்லை. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தன் வியாபார கூட்டத்திலே போய் சொல்லுகிறார்கள், யாராவது இந்த வீட்டினுடைய பெண்கள் 3 பேர்களை, மதீனாவிலிருந்து வந்த வியாபாரிகளே, இந்த 3 பெண்களை திருமணம் முடிக்க உங்களுக்கு யாருக்காவது நாட்டம் இருந்தால் நான் மகர் தொகை தருகிறேன். எவ்வளவு தெரியுமா? ஒரு ஆளுக்கு 10,000 திர்ஹம். ஒரு திர்ஹம்ங்கிறது இன்னைக்கு உள்ள காசுல 200 ரூபாய். 10,000 திர்ஹம்னா மகராக நான் 2 லட்சம் தருகிறேன். அந்த பெண்ணை மணமுடிக்க ஆசை இருக்கிறதா? 3 இளைஞர்கள் முன் வந்தார்கள். நாயகமே, நான் திருமணம் முடித்து கொடுத்தேன். 3 பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அவ்வளவுதான். அந்த பிள்ளைகள் வாக்கப்பட்டு நம்ம ஊருக்கு தான் வந்திருக்கிறாங்க. பெருமானார் அந்த 3 பிள்ளைகளையும் கூப்பிடுங்கன்னாங்க. அந்த 3 பெண் பிள்ளைகளும் வருகிறார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் உங்களுக்கு திருமணம் முடித்து வைத்தாரா என்று கேட்டார்கள். அந்த பெண் பிள்ளைகள், ஆம் நாயகமே, எனக்கு எங்க 3 பேருக்கு இவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. சரி, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. அந்த 3 பெண் பிள்ளைகளும் சொன்னார்கள், நாங்கள் ஒளி செய்து 2 ரக்காத்து தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தோம். ரப்புல் ஆலமீனே, எங்களுக்கு மணமுடித்து கொடுத்த இந்த அப்துர் ரஹ்மானுக்கு எங்கள் ஒவ்வொருவரின் வயதிலிருந்து 10 வயதை கொடுத்து விடுறோம். ஒவ்வொருவரின் வயதிலிருந்து 10 வயது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான், உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 30 வயதை அதிகப்படுத்தி விட்டான். அப்ப அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் இல்லையா? எவ்வளவோ பொருளாதாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கி இருக்கிறான். ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு குமருக்கு திருமணத்தை முடித்து கொடுத்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு கொடுக்கிற வெகுமதி எண்ணி முடிக்க முடியாது. வயதை நீளமாக்குவான், பொருளாதாரத்தை அதிகமாக்குவான், கேட்பதை எல்லாம் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். அதே மாதிரி தஃப்ரீஜுல் குரூப், கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு சேர்ந்து போய் உதவி செய்யுதல், எல்லோருக்குமே அந்த நன்மைகள் இருக்கிறது. யாத்திகாஃபை விட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சென்றார்களே, பள்ளிவாசல்ல ரம்ஜான் மாசத்துல கடைசி 10 யாத்திகாஃப் இருக்கிறாங்க. தோழருக்கு ஏதோ தேவை என்று யாத்திகாஃபையே விட்டு புறப்பட்டார்கள். நான் யாத்திகாஃபில் இருப்பதை விட என் தோழனின் கஷ்டத்தை நீக்குவது சிறந்தது என்று புறப்பட்டார்களே. அப்ப கஷ்டங்களை நீக்குவதற்காக வேண்டி நாம் செய்கிற முயற்சிகள் அல்லாஹ் கொடுக்கிற நன்மை அலாதியாடு. அன்பிற்குரியவர்களை, இதை போல கஃபாலத்துல் யத்தீம், இந்த யத்தீம்கானாக்களை உருவாக்குதல், யத்தீம்கள் அனாதைகளை பராமரித்தல், 4 பேர் சேர்ந்து 8 பேர் சேர்ந்து அனாதைகளை உருவாக்குதல், அனாதைகளை பராமரித்தல். அல்லாஹு அக்பர். அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிற கூலி அனவ காஃபிலுல் யத்தீம் கஹாத்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் யத்தீம்களை பராமரிப்பவர்களும் இப்படி இருப்போம், சொர்க்கத்திலே ஒன்றாக இருப்போம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப தமிழகத்தில் நிறைய யத்தீம்கானாக்கள் இருக்கிறது. ஆனா அதுல அழகான யத்தீம்கானா, அற்புதமாக நீங்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய யத்தீம்கானா உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கிறது. கொஞ்சம் போய் பாருங்க அந்த யத்தீம்கானா, மனசெல்லாம் சந்தோஷம். அந்த யத்தீம்கானாவில் ஒரு மாடு கட்டி இருக்கு, நல்ல ஜெர்சி பசு, அதிலே பால் கறந்து தன் பிள்ளைகளை பராமரிப்பதை விட அந்த குட்டி பிள்ளைகள் யத்தீம்களை பராமரித்து வருகிறார்கள். இங்கிருந்து ஒரு 45 கிலோமீட்டர் இருக்கும் வடுகன்காலி பாளையம். இங்கிருந்து எவ்வளவு தூரம் இருக்கும் அன்பிற்குரியவர்களே? ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள அற்புதமான யத்தீம்கானா. ஹாஜி ஜாஃபர் அலி என்று ஒரு பெரிய மனிதர். ஆனா அவர் அதை திறக்கிறதுக்கு முன்னாடி கொரோனாவில் அவர் வஃபாத்தாக்கி விட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு உயர்ந்த தரஜாவை நசீபாக்குவானார். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு பையனுக்கு ஒரு ஃபேன், ஒரு கட்டளை. அவன் எப்படி தன் பிள்ளை இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு, அவ்வளவு அழகாக. இப்படி யத்தீம்களை பராமரிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி அலாதியானது. அதே மாதிரி அல் முஸ்தஷ்ஃபா, மருத்துவமனைகள் எல்லாரும் சேர்ந்து கட்டி மருத்துவமனை, இதற்கெல்லாம் கூலியை நிர்ணயிக்கவே முடியாது. இந்த உம்மத்திற்கு அறவே இல்லை. பள்ளிக்கூடங்கள், அதுவும் இலவசமாக. இன்னைக்கு பள்ளிக்கூடம் சொன்னாலே பெரிய முதலீடு, பெரிய காசு. இலவசமாக கல்வியை கொடுத்தல், இதெல்லாம் அமலே முஷாரகா, கூட்டு அமல்கள். எல்லோருக்குமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவான கூலியை வழங்குகிறான். இது ஒரு வகை. இரண்டாவது அமல்களில் இறந்து போனதற்கு பிறகு நன்மையை சேர்க்கிற அமல்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். இறந்ததற்கு பிறகு நமக்கு நன்மை தேவை இல்லையா? இருக்கிற போது ஒரு மனிதன் நன்மையை பெறுவதை விட இறந்ததற்கு பிறகு அதிகமான நன்மை தேவைப்படுகிறது. நான் அடிக்கடி சொல்ற விஷயங்களில் ஒன்று, இந்த கோழியும் கோழி குஞ்சும் பேசிக்கிச்சான். கோழியும் கோழி குஞ்சும். அப்ப இந்த கோழிட்ட கோழி குஞ்சு கேட்டுச்சான், அம்மா நம்மளை எல்லாருமே கோழி கோழின்னு நம்ம சொல்றாங்க இல்லையா? வெறும் கோழி கோழின்னு மனுஷனுக்கு எவ்வளவு பேர் இருக்கு? அப்துல் கதருங்கிறான், அப்துல் ரஹ்மானுங்கிறான், அப்துல் ரஸாக்குங்கிறான், அபு தஹருங்கிறான், நிறைய பேர். அது இல்லாம பட்டங்கள் வேறு. டாக்டருங்கிறான், இன்ஜினியருங்கிறான், ஐஏஎஸ்ங்கிறான், ஐபிஎஸ்ங்கிறான், அஜர்த்துங்கிறான். மனுஷனுக்கு இவ்வளவு பேருமா?
ஆனா நமக்கு ஒரே பேர் தான் கோழி. கோழி ஒரு பேரும் இல்லை. இப்ப தாய் கோழி சொல்லிச்சான், அதெல்லாம் உண்மைதாம்மா. மனுஷன் மௌத்தா போயிட்டு அவனுக்கு எத்தனை பேருன்னு கேட்டுச்சான். மனுஷன் மௌத்தாயிட்டு அவனுக்கு எத்தனை பேர்? ஒரே பேர், ஜனாசா. ஆனா நம்ம அப்படி இல்லம்மா. மௌத்தா போனதுக்கு பின்னாடி எத்தனை பேர் தெரியுமா? சிக்கன் 65மா, சிக்கன் டிக்காமா, சில்லி சிக்கன்மா, சிக்கன் பஞ்சாபிமா, இல்லையா சிக்கன் ராஜஸ்தானிமா, 1000 பேர்கள் நமக்கு. இருக்கிற போது பேர் எடுப்பதை விட இறந்ததற்கு பிறகு பேர் எடுப்பது தானம்மா மேல், இல்லையா? இருக்கிற போது அன்பிற்குரியவர்களை கொஞ்சம் யோசிக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், இறந்ததற்கு பிறகு வருகிற அமல்கள் எது தெரியுமா? வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, துஆ செய்கிற குழந்தைகள். ஒவ்வொரு குழந்தையும் இறந்து போன பெற்றோர்களுக்காக துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். இறந்து போன அந்த துஆக்களை பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதுதான் அவர்களை உயர்வாக்குகிறது. வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. இரண்டாவது சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான தர்மம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். இருக்கிற போது தன் பெற்றோர்களை கவனித்த விதம். அல்லாஹு அக்பர். தாயின் தகப்பனையும் நாம ஹனஃபி மதுஹபில இருக்கிறோம் இல்லையா? ஹனஃபி மதுஹபில அந்த ஹனஃபி இமாம் தாய் தகப்பனின் மீது அவ்வளவு பாசம். நீதிபதியாக இருக்க வேண்டும் என்று அரசாங்கம், அந்த மன்னர் நீங்கள் நீதிபதியாக வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். நம்ம ஊரா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் போட்டுருங்கன்னு சொல்லிடுவோம். ஆனா அந்த நீதிபதி போஸ்ட்லாம் எனக்கு வேணாங்கிறாங்க. அதனால் சிறைச்சாலையில் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வைத்து அடித்து அடித்து தலையிலிருந்து ரத்தம் கொட்டுகிறது, தலை வீங்கி போயிருக்கிறது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த வாயில் காப்பாளர் கேட்கிறார், அபூ ஹனீஃபா, நுஅமான், அவங்க பேர் நுஅமான், நுஅமான் கடுமையாக வலிக்கிறதா, அதற்காக அழுகிறீரா என்று கேட்கிற போது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, அதற்காக நான் அழவில்லை, வலிப்பதற்காக நான் அழவில்லை. இன்று மாலை என் தாய் வருகிறேன் என்னை பார்க்க என்று சொல்லி இருக்கிறார். என் நிலையை பார்த்து என் தாயின் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தால் என் உயிர் போய்விடும். என் தாயின் கண்ணிலிருந்து கண்ணீரை நான் பார்க்க கூடாது, அதற்காக நான் அழுகிறேன். அப்ப எவ்வளவு தூரம் பெற்றோர்களின் மீது நேசமும் பாசமும். அவங்க வஃபாத்தானதுக்கு பின்னாடி ஒவ்வொரு நாளும் 20 தீனார் தன்னுடைய பெற்றோர்களுக்காக தர்மம் செய்யக்கூடியவர்களாக, சதகத்தும் ஜாரியா செய்யக்கூடியவர்களாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி இருந்திருக்கிறார்கள். இறந்ததற்கு பிறகு செய்கிற தர்மங்கள். அதே மாதிரி கல்வியாளர்களை உருவாக்குதல். அவர் 4 பேர்த்த உருவாக்குவாரு. இதுக்கு பேர் தான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். நிறைய கல்வியாளர்களை உருவாக்கி அந்த நன்மையெல்லாம் யார் உருவாக்கினார்களோ அவர்களுக்கு சென்று கொண்டே இருக்கும். வழிப்போக்கர்களுக்காக சத்திரங்கள், சாவடிகள் அமைத்தல், நிழல் தரும் மரங்களை ஏற்படுத்துதல், இதெல்லாம் சதகத்தும் ஜாரியா, இறந்து போனவர்களுக்காக செல்லுகிற தர்மங்கள். அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, வரலாறுகளிலே ஒரு செய்தி உண்டு. இந்த இறை நேசர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் பங்கரையா இருப்பாங்க. சில இறை நேசர்கள் இருக்கிறாங்கல்ல, ஆள் பார்க்கறதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஹஜ்ஜில் இருந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இமாம் பிஷர் ஹஜ்ஜில் இருந்து செல்லுகிறார். போகிற வழியிலே ஒரு வழிப்போக்கர், ஆனா சூஃபி, அவர் உள்ள வந்து சேர்ந்துகிட்டார். நீங்க எங்க ஹஜ்ஜில இருந்து போறீங்களா? நானும் அங்கிருந்தா வர்றேன், போலாம் 2 பேரும் என்று சென்று கொண்டே இருக்கிற போது அந்த வழிப்போக்கர் கேட்டாராம், நீங்க 1 மைல் என்னைய தூக்கிட்டு வாங்க, நான் 1 மைல் உங்களை தூக்கிட்டு வர்றேன். போனவருக்கு குழப்பம் ஆயிடுச்சு. பிஷருக்கு தூக்கிட்டு நடக்கிறதா? ஒவ்வொருத்தரும் 75 கிலோ தூக்கிட்டு போக முடியுமா? ஏற்கனவே இருக்கிற அந்த லக்கேஜே பெரிய லக்கேஜ். இவர் என்னடா தூக்கிட்டு நடக்கலாமான்னு சொல்றாரு. சரி, வந்தவர் ஒரு மாதிரியான ஆளா இருப்பாரோ என்று எண்ணிக்கொண்டு சென்று கொண்டே இருக்கிற போது வயல்வெளிகள், அந்த வயல்வெளிகளில் எல்லாம் கோதுமை கதிர்கள் நிறைவடைந்து நிற்கிறது. இதெல்லாம் சாப்பிட்ட வயலா சாப்பிடாத வயலான்னு கேட்டாராம் அந்த சூஃபி ஞானி. என்னடா இப்ப அறுவடையே செய்யல, சாப்பிட்ட வயலா சாப்பிடாத வயலான்னு கேட்கிறாரு. ஒண்ணுமே புரியல. சென்று கொண்டே இருக்கிற போது ஒரு ஜனாசா வந்தது. இது செத்த ஜனாசாவா உயிரோடு இருக்கிற ஜனாசாவான்னு கேட்டாராம். ஒரு மையத்து இறந்து போன மையத்தா அல்லது உயிரோடு இருக்கிற மையத்தா?
சென்று கொண்டே இருக்கிற போது பிஸ்ரின் வீடு வந்து விட்டது. பிஸ்ர் ரஹ்மத்துல்லாஹ் கொஞ்சம் தண்ணியை கொடுத்தவருக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாங்க. மகள்கிட்ட சொன்னாங்க, நல்ல வேளை நான் ஒரு லூஸ்ட மாட்டிக்கிட்டேன், ஒரு மைல் தூக்கிட்டு போலாமா, ஆளுக்கு ஒரு மைல் தூக்கிட்டு போலாமான்னு கேட்கிறார் அவரு. அப்ப உள்ள இருந்த அந்த மகள் சொன்னார்களாம், எவ்வளவு ஞானம் அப்பா, ஒரு மைல் தூக்கிட்டு போலான்னு சொன்னா வரலாறு பேசிக்கொண்டே செல்லலாமா என்று அர்த்தம் பாப்பா. வரலாறுகளை பேசிக்கொண்டே செல்லுகிற போது நடையே தெரியாது. வேறு என்ன சொன்னார் பாப்பா? இந்த வயலை பார்த்து இது சாப்பிட்ட வயலா சாப்பிடாத வயலான்னு கேட்டாரு. ஆம் பாப்பா, சில பேர்கள் அறுவடை, சில பேர்கள் அந்த நாத்தை நடுகிற போதே, விதை போடுகிற போதே வட்டிக்கு கடன் வாங்கி விளைஞ்ச பிறகு நான் தர்றேன்னு சாப்பிட்டுருவான் பாப்பா, அதெல்லாம் சாப்பிட்ட வயல். சில பேர்கள் இருக்கிறார்கள், அறுவடை வந்ததற்கு பிறகுதான் அவர்கள் எடுத்து விற்பனை செய்து வைத்துக் கொள்ளுவார்கள். இது சாப்பிடாத வயல், இதில் பரக்கத்து இருக்கிறது பாப்பா. அதைத்தான் அவர் சொல்லி இருக்கிறார். செத்த ஜனாசாவா உயிரோடு இருக்கிற ஜனாசாவான்னு கேட்டாரு. நல்ல பிள்ளைகளை அவர் விட்டு சென்றிருந்தால் உயிரோடு இருக்கிற ஜனாசா, நல்ல சாலிகான பிள்ளைகளை விட்டு சென்றிருந்தால், பெற்றோரை நினைக்கிற பிள்ளைகளை விட்டு சென்றிருந்தால் உயிரோடு உள்ள ஜனாசா. அப்படி இல்லை என்றால் அவர் செத்த மையத். இதைத்தான் சொல்லி இருக்கிறார் பாப்பா. அன்பிற்குரியவர்களை, இறந்ததற்கு பிறகு நிறைய நன்மைகளை ஈட்டித் தருகிற காரியங்கள் ஏராளமாக அர்த்தம் சொல்லுகிறது. மூணாவது ஒரு வகை அமல்கள் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களை, அமலே செய்யல, கவலைப்பட்டதால் நன்மைகள் உண்டு. அமலே செஞ்சிருக்க மாட்டார், கவலைப்பட்டிருப்பார், அல்லாஹ் நன்மை கொடுத்துருவான். மாவியார் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் மாவியார் ரலியல்லாஹுவை இப்லீஸ் தஹஜ்ஜத்துக்கு எழுப்பி விடுகிறான். எழுப்புறது யாரு? இப்லீஸ். தொழுக விடாம கெடுக்கிறவன் இப்லீஸ். ஆனா அவன் எழுப்புனானா, மாவியா எந்திரிச்சு தொழுதுட்டு படுங்க. மாவியார் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, டே நீ என்னைக்குடா எழுப்பி இருக்கிற? உலகத்துல இதுவரைக்கும் தூங்க வச்சுதான் உனக்கு பழக்கம், எழுப்பி இருக்கிறாய். இல்ல, ஒரு நாள் அப்படித்தான் உங்களை தூங்க வச்சுட்டேன், நீங்க தொழுகாம தூங்கிட்டு மறுநாள் காலையில தொழுக போயிடுச்சேன்னு நீங்க அழுகையில அல்லாஹ் பல நாள் தஹஜ்ஜத் தொழுத நன்மையை கொடுத்துட்டான். பல நாள் தஹஜ்ஜத் தொழுத நன்மை அந்த கவலையினால வந்துருச்சு, அதனால அது எனக்கு பொறுக்கல, ஒரு நாள் தொழுகையின் நன்மை கிடைச்சா போதும் தான் எழுப்பி விட்டேன். இல்லாட்டி நீங்க வாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சிருவீங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளை எழுதுகிறார்கள். இப்னு உமர் ஜனாசாவோடு புறப்பட்டு சென்று தொழுகிற வரைக்கும் ஒரு மனிதர் இருப்பாரேயானால் அவருக்கு ஒரு கீராத் நன்மை உண்டு. புகாரி அறிவிக்கிறார்கள். அதே நேரத்திலே அடக்கிற வரை ஒருவர் இருப்பாரேயானால் 2 கீராத்தின் நன்மை உண்டு. ஒரு கீராத் என்பது மிஸ்ல உஹத், உஹது மலை அளவு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா படித்து விட்டு திரும்பி திரும்பி அழுகிறார்கள். நான் இதுவரை ஜனாசாவோடு சென்றிருக்கிறேன், தொழுகையை மட்டும் முடித்து விட்டு வந்து விட்டேனே, இது தெரியவில்லையே எனக்கு, இன்னொரு கீராத் நன்மை போய்விட்டதே ரப்பே, புரியாமல் நான் பெருமானாரின் எல்லா சுன்னத்துக்களையும் பின்பற்றுகிற நான் இதை பின்பற்றாமல் விட்டு விட்டேனே என்று அழுது 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 பெருமானார் கனவிலே தோன்றி சொன்னார்களாம், உனக்கு பல கீராத்தின் நன்மையை ரப்பு கொடுத்து விட்டார், நீ கொண்ட கவலையாள். இந்த கவலைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவான நன்மைகள், உண்மையான கவலை இருந்தால் நிறைவான நன்மைகளை ரப்பல் ஆலமீன் தர காத்திருக்கிறார். 4வது ஒரு அமல் இருக்கிறது, மஷக்கத். சிரமம் எடுத்து செய்கிற காரணத்தினால் மற்றவர்களுக்கு கிடைக்கிற நன்மைகளை விட 2 மடங்கு கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு தருகிறார். ஒருத்தர் நல்ல குர்ஆன் ஓத தெரியும், அவர் குர்ஆனை ஓதுகிறார், நன்றாக ஓதுகிறார் குர்ஆனை, இவருக்கு கிடைக்கிற நன்மையை விட ஒருவர் திக்கி திக்கி ஓதுகிறார், முடியல ஆனாலும் விடுறதில்ல, திக்கி திக்கி ஓதுகிறார், திணறி திணறி ஓதுகிறார், எழுத்துக்களை கூட்டுகிறார், முயற்சிக்கிறார், அவருக்கு கிடைக்கிற நன்மையை விட 2 மடங்கு நன்மையை அல்லாஹ் இவருக்கு வழங்குகிறார். குர்ஆனின் ஆற்றல் அலாதியார், அதை பார்த்தாலே சொர்க்கம் இல்லையா? படித்தால் நன்மைகள், திக்கி திக்கி படித்தால் பன்மடங்கு நன்மைகள். என்ன அழகாக இந்த மார்க்கம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்பாஉல் வுது ஃபில் மகாரிஹ், பெருமானார் சொன்னார்களே, எல்லா நேரத்திலையும் ஒளு செஞ்சோன்னு சொன்னாக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒளுவுக்கு நிறைய நன்மைகள் உண்டு. எல்லா பாவங்களையும் கழுவுகிற ஆற்றல் ஒளுவுக்கு இருக்கிறது. குளிர் காலத்துல ஒரு ஆள் கடுமையான நேரத்தில் இல்லையா, ஊட்டியில ஒரு ஆள் ஒளு செய்யறாரு, கோவையில ஒளு செய்யறதுக்கு ஊட்டியில ஒளு செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா?
அங்க ஒளி செஞ்சு தொழுகணும்னு போய் அந்த குளிர்ல கைய வைக்கும் போது இங்க கிடைக்கிற நன்மை மாதிரி 2 மடங்கு நன்மை. இஸ்பாஉல் உதுஇ ஃபில் மகாரி, தண்ணியை தொடுகிற போதே வெறுப்பு ஏற்படுகிற வேளையில், கவலை ஏற்படுகிற வேளையில் தொழுதுதான் ஆகணும், கழுவித்தான் ஆகணும் என்று யார் முயற்சிக்கிறாரோ அவருக்கு 2 மடங்கு நன்மை. அல்லாஹு அக்பர். 5வதாக மார்க்கம் இன்னும் சில அமல்களை இப்படி சொல்லுகிறது. மஷக்கத் இல்ல, அவர் எப்பயுமே செய்கிறது தான். ஆனால் ஒரு சிலருக்கு செய்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மைகளை கூட்டி தருகிறான். ஒருத்தர் 100 ரூபாய் தர்மம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார். 100 ரூபாய் யாருக்காவது தர்மம் செய்ய வேண்டும். ஒரு ஏழைக்கு செல்லுகிற போது 100 ரூபாய்க்கு 1க்கு 10ஆக 1000 கிடைச்சிரும். அதே நேரத்தில் இதே 100 ரூபாயை பக்கத்து வீட்டில் இருக்கிற ஏழைக்கு கொடுக்கிறார். அவர் ஏழை தான், எங்கோ இருக்கு வர்ற ஒரு ஏழை தான். பக்கத்து வீட்டில் இருக்கிற ஏழை அவர் பாவம் என்ன செய்வார் என்று இந்த 100 ரூபாயை தர்மம் செய்தால் 2000 நன்மை, 2000 தர்மம் செய்த நன்மை. அதே நேரத்தில் தான் சொந்தத்தில் ஒருத்தர் ஏழ்மையில் இருக்கிறார், அவருக்கு அதே 100 ரூபாய் தான், 100 தான், அதே 100ஐ தன்னுடைய சொந்தத்துக்கு கொடுத்தால் 3000 தர்மம் செய்த நன்மை. 100 இருக்கிறது. சாதாரணமான ஒருவருக்கு கொடுக்கிற போது அது 1000 நன்மையை தரும். பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கிற போது 2000 கொடுக்கிறது. தன் உறவுக்காரர்களுக்கு கொடுக்கிற போது 3000 மாறுகிறது. மைமூனா ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு அடிமை இருந்தது. அந்த அடிமையை நான் தர்மம் செய்ய போகிறேன் பெருமானாரிடத்திலே சொல்லுகிற போது, யாருக்கு தர்மம் செய்ய போகிறாய் என்று கேட்க, இதோ இந்த வழிப்போக்கிற்கு நான் தர்மம் செய்ய போகிறேன். மைமூனா ரலியல்லாஹு சொல்லுகிற போது பெருமானார் சொன்னார்கள், உன் சொந்தத்திலே கஷ்டப்படக்கூடிய மனிதர் இருக்கிறாரே அவருக்கு நீ தர்மம் செய்து விட, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 மடங்கு நன்மை கொடுத்து விடுவானே. சொன்னார்கள், மைமூனா தர்மம் செய்தார்கள், அடிமையை கொடுத்தார்கள். ஒரு பெண்மணி வாழ்ந்தார்கள், தைரியமான பெண்மணி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தைரியமாக பேசுகிற பெண்மணிகளில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுவினுடைய மனைவியும் ஒன்று, ஸைனப். இந்த ஸைனப் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் வர்றாரு, நாயகமே, என் கணவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரொம்ப ஏழை, என் கணவர் ஏழை நாயகமே, என்னுடைய ஜகாத்தின் பணத்தை என் கணவருக்கு கொடுக்கலாமா? நான் யார் யாருக்கோ கொடுக்கிறதுக்கு, எனக்கு நகை இருக்கிறது, பொருள் இருக்கிறது, எந்த பணத்தை என் கணவருக்கு கொடுக்கலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி கொடுத்தால் உனக்கு 2 மடங்கு நன்மை அதிகம் என்றார்கள். அதனால நாம முடிவு செஞ்சிடக்கூடாது, நம்ம பொண்டாட்டியினுடைய நகைக்கெல்லாம் இல்லையா ஜகாத்தை எனக்கு கொடுத்துருது அம்மா, அம்பட்டே அந்த அம்மா பேர்ல எழுதிட வேண்டியது ரமலான் இல்ல. அதுக்கப்புறம் ரமலான் முடிஞ்ச உடனே திரும்பி பிரிச்சிட வேண்டியது இல்லையா? அல்லாவையே கிறுக்கனாக்குகிற ஐடியாக்கள் நம்ம ஆளுகளுக்கு நிறைய வரும். அன்பிற்குரியவர்களே, உண்மையிலேயே அவர் ஏழ்மையாக இருந்தார். உண்மையிலேயே ஏழ்மையாக இருந்தால் மனைவியினுடைய ஜகாத் கணவனுக்கு சேரும், 2 மடங்கு நன்மையாக அவர்களுக்கு மாறும். 6வது சில அமல்கள் இருக்கிறது. இந்த ஷரியத் எவ்வளவு அழகாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சில அமல்கள் அஃதலுல் அமாலி ஃபி அஃதலில் அவ்காத், சில நேரங்களில் சில அமல்கள் இருக்கிறது, நிறைய நன்மையை கொடுத்துவிடும் நேரத்தை பொறுத்து. வாங்கு சொல்றாங்க, வாங்கு சொல்ற நேரத்திலேயே ரொம்ப சிறந்த அமல் எது தெரியுமா? வாங்கு சொல்லும் போது ரொம்ப சிறந்த அமல் எது? வாங்குக்கு பதில் சொல்வது. வாங்குக்கு பதில் சொல்வது இதை விட சிறப்பு எதுவும் இல்லை. ஒரு மனிதன் வாங்குக்கு பதில் சொல்லி வாங்கு துஆவிலே பெருமானாருக்கு ஷஃபாஅத்தை கேட்டு விட்டால், யா அல்லாஹ் எங்கள் நாயகத்திற்கு அல் வசீலா அல் ஃபதீலா அத் தரஜத்துர் ரஃபீஆ கேக்குறமா இல்லையா? வசீலாங்கிறது ஒரு சொர்க்கம். வசீலான்னா அது ஒரு சொர்க்கம், சொர்க்கத்துக்கு பேரு. அந்த சொர்க்கத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களும் ஆசைப்படுவார்களாம். ஒரே சொர்க்கம் தான் வசீலா இருக்கு. 1,24,000 நபிமார்களும் இந்த சொர்க்கம் வேண்டும். ஏன்னா எல்லா வசதி, சொர்க்கம்னாவே வசதினா அதுல ஆக டாப் லிஸ்ட்ல இருக்கக்கூடியது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மேல இருக்கக்கூடியது, மக்காம இப்ராஹிமுக்கு அருகில் இருக்கக்கூடியது, எல்லா நபியும் கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், ஓட்டெடுப்பு அங்கேயும் எந்த உம்மத்து தன் நபிக்காக இந்த வசீலாவை கேட்டதோ அவருக்கு இந்த வசீலா என்று அல்லாஹ் சொல்லுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மக்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்ததிகள், பனு இஸ்ரவேலர்கள், எல்லாம் யூதர்கள், நசாராக்கள், இவங்கெல்லாம் தன்னுடைய நபிக்கு வசீலாவை கேட்டிருக்காங்களான்னு அல்லாஹ் பாப்பான். எல்லாம் குழு குழுவா இருப்பாங்க, ஒருத்தரும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா உம்மத்தே முஹம்மதியாவை காட்டி நபிக்காக, என் முகம்மதுக்காக
வசீலாவை கேட்டவர்கள் எத்தனை கோடி பேர் பாருங்கள். வசீலாவை கேட்டவர்கள் எத்தனை கோடி பேர் பாருங்கள். எப்படி நான் உங்களுக்கு தர முடியும்? என் நபிக்கு வசீலாவையும் தருகிறேன், மக்காமே மஹ்மூதையும் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னது என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர். வெறும் வாக்குறுதி அல்ல, எனக்கு யாராவது பாங்கு துவாவிலே வசீலாவை கேட்டிருந்தால் நான் சொர்க்கத்திற்கு அவர்களுக்கு பரிந்துரை செய்வேன். நான் சொர்க்கத்திற்கு அவர்களை பரிந்துரை செய்து அவர்களை சொர்க்கத்திற்குள் இழுத்துச் செல்வேன். அப்ப நாம சொல்ற ஒரு சின்ன துவாவுக்கு கிடைக்கிற பரிசு சொர்க்கம், ரசூலோடு இருக்கிற பாக்கியம். அதே மாதிரி தொழுகை நேரம் வந்து விட்டால் அல் முபாதரத்து இல ஸலாஹ், சிறந்த அமல் தொழுகை நேரத்திலேயே ஆக சிறந்த அமல் தொழுகைக்கு வருவது, சீக்கிரம் விரைந்து வருவது இல்லையா? ஜுமா தொழுகைக்கு விரைந்தா வருகிறோம். சஹாபாக்கள் எல்லாம் 9 மணிக்கு வந்து உட்கார்ந்துருவாங்களாம் பள்ளிவாசல்ல. 12 மணி 12:30 மணிக்கு பாங்குக்கு 9 மணிக்கு. நம்ம பள்ளிகள்ல எப்படா இமாம் சாப் குத்துபாவுல இருந்து இறங்குவாரு, காலை கீழே வச்சாதான் நாங்க காலை உள்ள வைப்போம் என்று நிறைய பேர்கள் இருக்கிறோமே அன்புக்குரியவர்களே. அல் முபாதரா இருக்கிறதா? அதே மாதிரி விருந்தாளி வந்து விட்டால் அமல்களில் சிறந்த அமல் எது தெரியுமா? விருந்தாளிகளை கவனிப்பது. நோன்பு, நஃபிலான நோன்பு வைத்திருந்தாலும் அந்த நோன்பை விட்டுவிட்டு விருந்தாளிகளோடு உண்ண வேண்டும். சொன்னார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹப்ஸா ஆயிஷா 2 பேரும் நோன்பு வச்சிருக்காங்க, விருந்தாளி வந்துட்டாங்க, விருந்தாளிகளுக்காக நோன்பை விடுங்கள், அவர்களோடு ஒன்றாக உண்ணுங்கள். இன்றைக்கு நோன்பாளியோடு இருக்கிற போது அமல்களில் சிறந்தது அவர்களோடு சேர்ந்து சாப்பிடுவது. என்ன அமல், என்ன அமல்! ஆயுதுல் மர்மா, நோயாளி ஒரு வீட்டில் இருக்கிறாருன்னு சொன்னா, சொந்தத்தில் நோயாளிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நோயாளிகளை பார்ப்பது ஆகாஃபுதல். திடீர்னு நோய்வாய்ப்பட்டுட்டாங்க வீட்டில், சொந்தத்தில் யாராவது ஒருத்தர், அதை போய் பார்ப்பது அன்றைய தினத்தில் அதை விட சிறந்த அமல் எதுவும் இல்லை. நோயாளிகளை விசாரிக்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிற வெகுமதி அலாதியான. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் ஹுத்பாத்தி அன்வர் என்ற ஒரு நூல் இருக்கிறது. உலமாக்கள் இருந்தால் அது ரொம்ப முக்கியமான நூல். அதில் எழுதுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிப்பார்கள். அதுல அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டாங்க. மருமகன் நோய்வாய்ப்பட்டு வீட்டில் இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நோய் விசாரிக்க போறேன்னு சொன்னோம். அபூபக்கர் ரலியல்லாஹு நானும் வர்றேன் நாயகமே, உமர் ரலியல்லாஹு நானும் வர்றேன் நாயகமே, உஸ்மான் ரலியல்லாஹு நானும் வர்றேன் நாயகமே. அப்ப 4 பேர் சேர்ந்து போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, ரசூலுல்லாஹ் 4 பேர் சேர்ந்து நோய் விசாரிக்க செல்றாங்க. அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு காய்ச்சல், நோய் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வந்தவர்களை சும்மா அனுப்ப முடியுமா? வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஒரு தட்டுல கொஞ்சம் தேனை, ஒரு அழகான பாத்திரத்தில் கொஞ்சம் தேனை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே வருகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்குள்ள பார்த்தாக்க ஒரு முடி இருக்கு, ஒரு முடி இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முடியை எடுக்கல, அதை அப்படியே அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுத்து இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டாங்க. நம்மள்ட்ட அப்படி கேட்டிருந்தா சொல்லியிருப்போம், முடி தெரியுது எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதுதான் சொல்லியிருப்போம். இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, நாயகமே ஈமான், ஈமான் இந்த பாத்திரத்தை விட பிரகாசமானது. ஈமானை ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறானே, உள்ளத்திற்குள் ஈமான் இருப்பது இருக்கிறதே, மனதிற்குள் ஈமான் இருப்பது தேனை விட மதுரமானது. ஆனா ஈமானின்படி ஈமானோடு மௌத்தாவது, கடைசி நேரத்தில் கலிமாவோடு மௌத்தாவது முடியை விட கூர்மையானது. ரொம்ப கஷ்டம். அந்த கிண்ணத்தை தூக்கி அப்படியே உமர் ரலியல்லாஹு கொடுத்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இந்த உலகம் இந்த பாத்திரத்தை விட மதுரமானது நாயகமே. உலகம், அந்த உலகத்திலே அரசாட்சி இருக்கிறதே தேனை விட மதுரமானது. ஆட்சிக்குள்ள போனவன் எவனுமே திரும்பி எனக்கு வானாண்டு வர்றதே இல்லை. தேனை விட மதுரமானது. ஆட்சியிலே நீதம் முடியை விட ரொம்ப கூர்மையானது. ரொம்ப கஷ்டம். அப்படியே உஸ்மான் ரலியல்லாஹு கையில போயிடுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்துட்டு சொன்னாங்களா, இந்த மார்க்கம் பாத்திரத்தை விட ரொம்ப பிரகாசமானது. என்ன அழகான மார்க்கம்! இந்த மார்க்கத்திலே கல்வி தேனை விட மதுரமானது. கற்ற கல்வியின்படி அமல் செய்வது முடியை விட ரொம்ப கூர்மையானது, ரொம்ப சிக்கலானது. பெருமானார் கையிலே கொடுக்க பெருமானார் வாங்கி சொன்னாங்களா, மாரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிவது பாத்திரத்தை விட ரொம்ப பிரகாசமானது. அந்த அல்லாஹ்வினுடைய அறிவு மாரிஃபத்துல்லா உள்ளத்திற்குள் செல்வது தேனை விட மதுரமானது. மாரிஃபத்தின்படி நடப்பது முடியை விட கூர்மையானது. சொல்லி அலி ரலியல்லாஹு கையில கொடுத்துட்டாங்க, அந்த முடியை எடுத்து கொடுங்கன்னு. அலி ரலியல்லாஹு சொன்னாங்களா, வந்த விருந்தாளிகள் எல்லாம் 4 பேரும் பயங்கரமான ஆளுக. வந்த விருந்தாளிகள் எல்லாம் பாத்திரத்தை விட ரொம்ப பிரகாசமான ஆட்கள். சொன்ன கருத்துக்கள் எல்லாம் தேனை விட மதுரமானது.
இந்த 4 பேர்த்தையும் திருப்திப்படுத்துறது முடிய விட ரொம்ப கூர்மையானது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்ல நிக்கிறாங்க. சொல்லி முடிக்கல, ஜிப்ராயில் வந்துட்டாராம். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், ஜிஹாத் இருக்கிறதே, மார்க்கத்திற்காக ஜிஹாது செய்வது இந்த பாத்திரத்தை விட ரொம்ப பிரகாசமானது. ஜிஹாதுக்காக பொருளாதாரத்தை கொடுப்பது தேனை விட மதுரமானது. உயிரையே கொடுப்பது முடியை விட ரொம்ப கூர்மையானது, ரொம்ப சிக்கல். சொல்லிட்டு அல்லாவும் சொல்லி விட்டான் என்று சொன்னார்களாம். அல்லாவும் சொன்னான், சொர்க்கம் இருக்கிறதே இந்த பாத்திரத்தை விட பிரகாசமானது, சொர்க்கத்தில் இருக்கிற நியமத்துக்கள் தேனை விட மதுரமானது. அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டுமானால் போகிற சிராத்துல் முஸ்தகீம் பாலம் இருக்கிறதே முடியை விட ரொம்ப கூர்மையானது. ஜாக்கிரதையா போகணும். ஒரு இயாதத்துல் மர்லா, ஒரு நோயாளியை நோய் விசாரிப்பது எவ்வளவு விஷயங்கள். அன்பிற்குரியவர்களை, இரவு நேரத்திலேயே சிறந்த அமல் தஹஜ்ஜத். அதற்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. அஃதலுல் அமல் ஃபி அஃதலில் அவ்காத் இல்லையா? அடுத்து 7வதாக சில அமல்களை மார்க்கம் சொல்லுகிறது. நஸ்ருத்தீன், மார்க்கத்தை பரத்துதல் என்ற அமல். நம்ம என்னைக்காவது தீனை பரத்தி இருக்கிறோமா? வியாபாரத்தை பெருசாக்க விரும்புகிறோம் இல்லையா? எல்லாத்தையும் சின்ன வியாபாரத்தை பெருசாக்க விரும்புகிறோம். ஆனா நம்முடைய தீன் பரவ வேண்டும் என்று ஆசைப்பட்டு இருக்கிறோமா? அதற்கான முயற்சிகளை செய்திருக்கிறோமா? அறவே இல்லையே. தீனுக்காக யார் கொஞ்சம் பொருளாதாரத்தை எடுத்து வைக்கிறாரோ, உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலாவை போல, உஸ்மான் ரலியல்லாஹ் தீனுக்காக தன் பொருளாதாரம் முழுக்க 300 ஒட்டகைகள் சரக்கோடு தருகிறேன், மார்க்கம் பரவட்டும் என்றார்கள். அதற்காக யார் ஆலோசனை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி அலாதியானது. சல்மான் பாரசியை போல தீன் பரவ ஆலோசனைகள். எத்தனை இளைஞர்கள் உலகத்தில் இருக்கிற அத்துணை பேர்களுக்கும் இல்லையா ஐடி துறையிலே ஆலோசனை கொடுத்துக் கொண்டிருக்கிற இளைஞர்கள். அடுத்த 25 வருஷத்துல இந்த இஸ்லாமிய சமூகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டாமா? அதற்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி ஆகாலாதியானது. கடந்த காலங்கள் எப்படியோ இருக்கட்டும் அன்புக்குரியவர்களே, இனி வருகிற காலம் இளைஞர்களின் கையில் இருக்கிறது. ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய பணியும் உங்களிடத்தில் இருக்கிறது. அதற்காக அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி அலாதியானது. அல்லாஹ் கொடுத்த கல்விய தீனை பரப்புவதற்காக, தாவாவுக்காக ரப்பினுடைய கல்வியை செலவழிப்பது, இல்மை செலவழிப்பது, அல்லாஹ் அக்பர், அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே கூலியாகி விடுகிறார். முஸ்அப் இப்னு உமைர் 23 வயது இளைஞன். முஸ்அப் பெருமானார் மதீனாவிற்கு செல்வதற்கு முன்பதாகவே, பெருமானார் மதீனாவுக்கு போகல, ஆனா பெருமானார் மதீனாவுக்கு போகும்போது எல்லாம் முஸ்லிம். யார் உருவாக்குனது? யார் உருவாக்குனது? இந்த 23 வயது இளைஞன் போறார். தலைவர்கள் யார்? அனுமதி கொடுங்கள், நான் போய் பேசுகிறேன். அஸ்அத் இப்னு சுராரா ரலியல்லாஹு தஆலா தூரத்திலிருந்து காட்டுறாங்க. அதோ இருக்கிறாரே சாத் இப்னு முஆத், இவர் ஒரு தலைவர். அதோ இருக்கிறாரே உஸைத் இப்னு ஹுதைர், 2 பேரும் தலைவர்கள். 2 பேர்கிட்ட போய் பேசுங்க, 2 பேர்கிட்ட போய் பேசுங்க. நேரா போனாரு. 23 வயசு இளைஞன், 2 பேரும் நல்ல வயசான பழுத்த பழம், 2 தலைவர்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பக்கத்துல ஒரு கொடுவாள், இந்த பேரிச்சம்பளத்தை வெட்டுறதுக்காக ஒரு அருவாளும் இருக்கிறது. இவர் போனாரு. போன உடனே, நீங்கள் தான் அவுஸ் ஹஸ்ரஜின் தலைவர்களான்னு கேட்டாரு. ஆமா. நீ எங்கிருந்து வர்ற? நான் மக்காவிலிருந்து வருகிறேன், முகம்மது இடத்திலிருந்து வருகிறேன். ஓ சாஹிபி ஹாதா, அந்த சாஹிப் நீங்க தானே? வாங்க, என்ன விஷயம்? இல்ல, புதிய மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் அந்த மார்க்கத்தை பின்பற்றினால் அப்படின்னு. உடனே அருவாள் எடுத்தார் சாத் இப்னு முஆத். நாங்கள் இதுவரை எங்களுடைய ஆபாக்கள், எங்களுடைய முன்னோர்கள் சொன்னதை விட்டுவிட்டு இந்த இளைஞனாக இருக்கிற சிறுவயது பையன் சொல்வதை கேட்பதா? தலையை எடுத்து விடுவேன். உடனே சிரிக்கிறார் முஸஅப் இப்னு உமைர். நீங்கள் அறிவாளிகள் என்று நினைத்தேன். என்ன சொல்லுகிறோம் என்பதை கேட்டதற்கு பிறகு என் தலை உங்களுடைய இந்த மரத்திற்கு இரையாக ஆகட்டும், உரமாக ஆகட்டும். நான் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் சமூகத்தின் அறிவாளிகள், சமூகத்தின் தலைவர்கள். நாங்கள் சொல்வதை கேட்டுவிட்டு நீங்கள் மரத்திற்கு இரையாக்குவதும் என்னை பின்பற்றி வருவதும் உங்களை சார்ந்தது. 1 மணி நேரம் தான் பேசினார், முடிச்சு. சாத் இப்னு முஆத் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்,
அன்னைக்கு ரசூலுல்லாஹ், அண்ணன் முஹம்மது ரசூலுல்லாஹ், தம்பி 23 வயது சகோதரா, அந்த முகம்மதை காட்டப்பா, நான் அந்த முகம்மதிற்கு பணிவிடை செய்ய வேண்டி இருக்கிறது. உசைத் இப்னு ஹுதைர், எனக்கு காட்டு. 2 பேரும் போனவங்க 400 குடும்பம், 400 குடும்பத்தையும் அழைத்து, நான் முகம்மது ஈமான் கொண்டு விட்டு, நீங்க ஈமான் யாராவது எந்த குடும்பமாவது ஈமான் கொள்ளலன்னா உங்களிடத்திலே நான் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அல்லாஹு அக்பர். அப்ப அந்த இளைஞன் என்ன போடு போட்டுக்கணும், என்ன போடு போட்டுக்கணும். அன்பிற்குரியவர்களை, இன்றைக்கும் அதே வேலைகளை இளைஞர்கள் செய்கிறார்கள். இந்த இளைஞர்களுக்கு கிடைக்கிற வெகுமதி ரப்பு நஸ்ருத்தீன். இந்த அமலுக்கு நிகர் உலகத்தில் எதுவும் இல்லை. 8வது நாம் செய்ய வேண்டிய அமல்கள், அன்புக்குரியவர்களே, வாழ்நாளில் ஒரு முறை செய்கிற அமல், வருடத்தில் ஒரு முறை செய்கிற அமல், இப்படியும் அமல்கள் இருக்கிறது. வாழ்நாளில் ஒரு முறை செய்கிற அமல் எது? ஹஜ். நம்ம எல்லாரும் துவா செய்யணும். ஏழ்மையில காரணம் இல்லை, அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், அந்த காபத்துல்லாவில் காலடி வைக்காமல் என்னை மௌத்தாக்கி விடாது. கண்மணி ரசூலுக்கு நேரடியாக சலாம் சொல்லாமல் என்னை மௌத்தாக்கி விடாது. 80 வயது குடுகுடு கிழவன் அங்க போய் காலை வச்சா 80 வருஷம் செய்த பாவங்கள் எல்லாம் முடிஞ்சு அன்று பிறந்த பாலகன். உலகத்துல எந்த அமலுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது? எந்த அமலுக்கு? சும்மா காலை வச்சா முகமது காபாவை பார்த்து விட்டால் போதுமே, எல்லாம் பறந்து போகிறதே. இப்ப வாழ்நாளில் ஒரு முறை செய்கிற அமல், அப்ப அது வேணும்னு ஆசைப்படணுமா இல்லையா? வருடத்தில் ஒரு முறை செய்கிற அமல்கள் நிறைய இருக்கு. இந்த ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதத்தினுடைய வருஷத்தில் ஒரு தடவை வருது. அதை நிறைவாக ரமலானை பூர்த்தி செய்ய வேண்டும். துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் இல்லையா, குர்பானி கொடுக்கிற ஆட்கள், நம்ம அல்லாட்ட தாடி எடுக்காம மீசை எடுக்காம, ரப்பே தலைவிரி கோலமாக உன்னிடத்தில் கேட்கிறோம் ரப்பே, அந்த 10 நாளும் ரொம்ப சிறப்புக்குரிய நாட்கள். அந்த நாள்ல துவா செய்வது வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய நாட்கள். முஹர்ரமினுடைய முதல் 10 வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய நாட்கள், பயன்படுத்த வேண்டிய நாட்கள். அரஃபாவுடைய தினம், அல்லாஹு அக்பர், அதில் ஒரு நோன்பு வைத்தால் 2 ஆண்டுகள் நோன்பு வைத்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். அதே மாதிரி முஹர்ரம், ஆஷூரா 9, 10 உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களுக்கும் வெற்றியை கொடுத்தது அந்த நாள் தானே. உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களும், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கப்பல் ஒதுங்கியது ஆஷூரா. மூசா அலைஹிஸ்ஸலாம் பனூ இஸ்ரவேலர்கள் இடத்திலே வெற்றியை பெற்றது ஆஷூரா. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலிருந்து கக்கப்பட்டது ஆஷூரா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலே இருந்தார்களே, நெருப்பிலிருந்து வெளியே வந்தது முஹர்ரம் 10. அல்லாஹு அக்பர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையை பெற்றது ஆஷூர், முஹர்ரம் 10. எவ்வளவு நன்மைகள்! வருடத்திலே ஒரு முறை வரக்கூடிய அந்த 9, 10 என்றைக்காவது நோன்பு நோற்று இருக்கிறோமா? அதே மாதிரி பராத், ஷாபான், நிஸ்ஃபு மின் ஷாபான், அல்லாஹ் முதல் வானத்திலே இறங்கி கேள்வி கேட்கிறானே, யாராவது பாவ மன்னிப்பு கேட்கிறீர்களா? நான் மன்னிக்கிறேன். யாராவது நோயாளிகள் இருக்கிறீர்களா? நான் நோயை நீக்குகிறேன். யாராவது ரிசுக்கை கேட்கிறீர்களா? நான் ரிசுக்கை தருகிறேன். அந்த இரவை பயன்படுத்தி இருக்கிறோமா? அதே மாதிரி ரமலானினுடைய கடைசி 10 இரவுகள், அல்லாஹு அக்பர், இதற்கு நிகர் என்ன இருக்கிறது? இந்த கடைசி 10ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆனந்தம் அடைகிறானே. யாத்திகாஃப் இருந்து அந்த இரவுகளை சிறப்பாக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தேர்வு செய்து கொள்கிறானே. அதிலும் லைலத்துல் கத்ர், அல்லாஹு அக்பர், வருடத்தில் ஒரு முறை வரும். ஒரு முறை லைலத்துல் கத்ர் கிடைத்து விட்டால் 83 ஆண்டுகள் வணங்கிய நன்மை கிடைத்துவிடும். வருடத்தில் ஒரு நாள் வருகிற அமல்கள், ஒரு முறை வருகிற அமல்கள், மாதத்தில் ஒரு முறை வருகிற அமல், எவ்வளவு அழகான இந்த ஷரியத் வகுத்து கொடுத்திருக்கிறது. அய்யாமுல் பீல் உடைய நோன்பு ஒவ்வொரு மாசமும் 13, 14, 15, ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 வைக்கிற அந்த நோன்புக்கு அல்லாஹு அக்பர் வெகுமதி. அந்த மாதம் முழுக்க இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. சரி, வாரத்தில் செய்கிற அமல், 9வதாக வாரத்தில் செய்கிற அமல்களை பார்க்கிறோம். வாரம் செய்கிற அமல் எது? சௌமு யோமுல் இஸ்னைன், திங்கட்கிழமை நோன்பு வைத்தல். சௌமு யோமில் ஹமீஸ், வாரத்தில் 2 நாள் வைக்கலாம் அல்லது வாரத்தில் 1 நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்தில் 2 நாட்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். பெருமானார் சொல்லுகிற போது சொன்னார்கள், திங்கட்கிழமை நான் பிறந்த தினம், அதனால் நோன்பு வைக்கிறேன். பெருமானாருக்கு பர்த்டே கேக் வச்சு கொண்டாடுறதல்ல, நோன்பு வைத்து கொண்டாடுவது. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அமல்கள் சுருட்டப்படுகிறது.
நமக்கு வெள்ளிக்கிழமை தான் லீவு. ஆபீஸினுடைய ஃபைல் எப்ப சுருட்டப்படும்? சனிக்கிழமை இல்லையா? அதே மாதிரி நமக்கு இஸ்லாமியர்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் விடுமுறை. வியாழன் அமல்கள் சுருட்டப்படுகிறது. அதனால் நோன்போடு அமல்கள் சுருட்டப்பட வேண்டும். வியாழக்கிழமை நோன்பு வைங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த உம்மத்தினுடைய அமல்கள் எனக்கு காட்டப்படுகிறது. நல்லதை செய்தால் நான் வாழ்த்துகிறேன். ஒரு அடியான் என்னுடைய உம்மத்தில் ஒரு அடியான் தீமையை செய்தால் நான் தூற்றுகிறேன் சொல்லல பெருமானார். அவருக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். என்ன நபி! அல்லாஹு அக்பர்! என்ன நபி! அவருக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, வாரத்தினுடைய அமல்கள் ஜுமாவுடைய தினம், வாரம் ஒரு நாள், அந்த ஜுமாவுடைய தினத்தில் சூரத்துல் கஹஃப் அப்படி ஓதிட்டாக்கா 10 நாள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. தஜ்ஜாலினுடைய தீமை, பெரிய தஜ்ஜால் தீமை, இப்ப சின்ன தஜ்ஜால் தீமை இல்லையா? நிறைய தஜ்ஜால் இப்ப உலாவிட்டு இருக்க இல்லையா நாட்டுக்குள்ள? அந்த தஜ்ஜால்களுடைய தீமைகளில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூரத்துல் கஹ்ஃபை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை வழங்குகிறான். என்னைக்காவது ஓதி இருக்கிறமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அசரிலிருந்து மகரிப் வரை ஸலவாத்தை ஓதுகிற போது எல்லா கஷ்டங்களுக்கும் அது தீர்வாக மாறுகிறது. மறக்காத கல்வி ஞானத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து விடுகிறான். ஜுமாவுடைய தினம் குளிப்பது, ஜுமாவுடைய தினம் நறுமணத்தை பூசுவது, ஜுமாவுடைய தினத்திலே மிஸ்வாக் செய்வது, ஜுமாவுடைய தினத்திலே நிறைய துஆக்களை செய்வது, ஜுமாவுக்காக விரைந்து வருவது, இது எல்லாம் ஒவ்வொரு வாரமும் செய்கிற அமல்கள். அதற்கான கூலிகள், நிறைவான கூலிகளை ரப்பு வைத்திருக்கிறார். 10வது சில அமல்கள் இருக்கிறது. சின்ன சின்ன அமல்கள், பெரிய பெரிய கூலிகள். அதான் சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. 4 வார்த்தையை சொன்னா எவ்வளவு தெரியுமா? 3000 ஆண்டுகள் தஸ்பீஹ் செய்த நன்மை. இந்த வார்த்தைக்கு சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி, இந்த வார்த்தையை சொன்னா மலக்குகளால் நன்மையை எழுத முடிக்க முடியவில்லை. பெருமானார் சொன்னார்களே, எழுத முடியல. ஏன்னா மந்திர சொற்கள் பெருமானார் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். லாஹோட வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். 99 நோய்களுக்கு நிவாரணம். அரிசிக்கு கீழே இருந்து எழுதப்பட்ட வார்த்தை, உலகத்தில் வேற எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத வார்த்தை, மந்திர சொல். உலகத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கவும்கள் இதை பயன்படுத்தல, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கவும்கள் இதை பயன்படுத்தல. இந்த உம்மத்துக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் கொடுத்தார்கள். லாஹோட வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். 99 நோய்களுக்கு நிவாரணம். அதில் குறைந்தது கவலை. இந்த கவலையை, மனக்கவலையை, மன கஷ்டத்தை போக்குகிற ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லாஹ்வுக்கு வழங்கி இருக்கிறானே. எத்தனை பேர் அதை தொட்டோம்? கேட்டதையெல்லாம் அல்லாஹ் கொடுப்பதற்கு அல்லாஹு அக்பர். ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்களே, யா அவ்வலல் அவ்வலீன், யா ஆகிரல் ஆகிரீன், யாதல் குவத்தில் மத்தீன், யா ராஹிமல் மசாக்கீன், யா அர்ஹமர் ராஹிமீன். இதை சொல்லி துஆ கேட்டு விட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே கொடுக்கிறானே. இந்த மந்திர சொற்கள், இதற்கான நன்மைகள் அலாதியானது. சின்ன சின்ன வார்த்தைகள், நிறைவான நன்மைகள். 11வது ஒரு வகை இருக்கிறது. அல் அமல் சவாபுகா முலாஃபா. அதனுடைய நன்மைகள் பன்மடங்கு ரெட்டிப்பு. நான் 1 மடங்கு 2 மடங்குல சொல்லிட்டு வந்தேனா இல்லையா? இப்ப சொல்ற சில அமல்கள் இருக்கிறது, அதற்கான நன்மைகள் பன்மடங்கு ரெட்டிப்பு. அது என்ன? 3 பள்ளிகளில் தொழுதல். லா தசுத்து ரிஹால் இல்லா இலா ஸலாசத்தி மஸாஜித். காபத்துல்லாஹ்ல போய் இங்க தொழுதா என்ன ரக்காத்? லொஹர் தொழுக 4 ரக்காத். காபத்துல்லாஹ்லயே லொஹர் எத்தனை ரக்காத் தான்? 4 ரக்காத். அங்க மட்டும் 8 தொழுக வைப்பாங்க, 4 தான். ஆனால் அங்கு தொழுதா 4 லட்சத்தின் நன்மை. எவ்வளவு ரெட்டிப்பு? 4க்கு 4 லட்சம். அப்ப நமக்கு ஆசை வேண்டாமா? காபத்துல்லாஹ்விலே போய் தொழ வேண்டும், காலடி வைக்க வேண்டும், தொழ வேண்டும். அதே மாதிரி வீட்டிலே தொழுவதை விட அன்பிற்குரியவர்களே, ஜமாஅத்தோடு தொழுதால் 27 மடங்கு நன்மை. ஜாமியா மஸ்ஜிதிலே ஜமாஅத்தோடு தொழுதால், ஜுமா நடக்கிற பள்ளியிலே ஜமாஅத்தோடு தொழுதால் 500 மடங்கு நன்மை. 500 மடங்கு நன்மை. அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி அல் உம்ரத்து ஃபீ ரமலான். ரமலான்ல ஒரு ஆள் உம்ரா செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ரமலான் மாதத்திலே செய்கிற உம்ரா ஹஜ்ஜினுடைய நன்மை. ஒரு ஆள் ஹஜ் செஞ்ச எவ்வளவு நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானின் உம்ரா. ஆனா அது அந்த ஹஜ்ஜுங்கிறது ஃபர்ல், இது ஃபதுல். ஃபர்லுக்கும் ஃபதுலுக்கும் வித்தியாசம். ஃபர்லுக்கு கண்டிப்பா அல்லாஹ் நன்மையை கொடுப்பான்,
ஃபதுல்னா அல்லாஹ் நாடினால் நன்மையை கொடுப்பான். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அதே மாதிரி அஸ்ஸலாத்து ஃபி மஸ்ஜிதே குபா, உலகத்துல எங்குமே இல்லாத வாய்ப்பு. மதீனாவில் இருக்கக்கூடிய குபா பள்ளிவாசல்ல பெருமானார் மதீனாவிற்கு போகிற போது முதலில் உருவாக்கிய பள்ளி, முதல்ல பெருமானார் மதீனாவுக்குள்ள நுழையும் போது உருவாக்கிய மஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவோடு பெருமானார் உருவாக்கினார்களே, அந்த பள்ளியில போய் 2 ரக்காத்து தொழுதா ஒரு உம்ரா செய்த நன்மை. ஒரு உம்ராவுக்கு ஏறத்தாழ 3.5 மணி நேரம் செலவாகும். உம்ரா செய்யணும்னா ஆயிஷா பள்ளியில போய் யாராம் கட்டிட்டு வரணும். அதுக்கு போக வர்றதுக்கு எப்படி ஒரு ஆளுக்கு 10 ரியால் செலவு. 20 ரியால்னா எவ்வளவு ஆச்சு? 400 ரூபா. அதை விட்டுருங்க. காபத்துல்லாவில் 7 சுற்று தவாப் செய்யணும். அதுக்கப்புறம் மக்காம் இப்ராஹிம்ல 2 ரக்காத் தொழுகணும், ஜம்சம் குடிக்கணும், சஃபா மர்வால ஒரு 3.5 கிலோமீட்டர் நடக்கணும், முடியெல்லாம் மொட்டை அடிக்கணும். இவ்வளவு வேலை நடந்தா தான் ஒரு உம்ரா. இந்த உம்ராவினுடைய நன்மை, இவ்வளவு பெரிய உம்ராவினுடைய நன்மை 2 ரக்காத் தொழுதான். அதான் சவாபுகு முமாஃபா, பன்மடங்கு இரட்டிப்பாக. அந்த வரிசையில் எது வருது தெரியுமா? தஃப்தீரு ஸாயிமீன், நோன்பாளிகளை நோன்பு திறக்க வைத்தல். அல்லாஹு அக்பர். நோன்பாளிகளை நோன்பு திறக்க வைத்தல். அப்படி ஒரு ஆள் நோன்பாளிகளை நோன்பு திறக்க வைத்து விட்டால் அதற்கான நன்மை 1 அல்ல, 100 மடங்கு அல்ல, 1000 மடங்கு அல்ல, 1,00,000 மடங்கு அல்ல, அதை விட அதிகம். ஒரே ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வைத்தல். சவாபுகு முலாஃபா, அதற்கு நிகர் எதுவுமே இல்லை. அல்லாஹுவின் ஆனந்தத்தை பெறுதல். நம்மள கலெக்டர் ஆனந்தப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நம்மளை பார்க்கணும், எம்எல்ஏ பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், எம்பி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அல்லாஹ் பார்க்க வேண்டுமா? நம்முடைய செயல்பாடுகளை அல்லாஹ் பார்க்க வேண்டுமா? நோன்பாளிகளை நோன்பு திறக்க வையுங்கள். எவ்வளவு அமல்கள். 12வதாக ஒரே நேரத்தில் பல அமல்கள், பல நன்மைகள். இப்படியும் மார்க்கத்தில் இருக்கு. பள்ளிவாசக்குள்ள நீங்க வர்றீங்க, ஒரே நேரத்தில் பள்ளிவாசக்குள்ள நுழையும் போது யாத்திகாப்புடைய நியத்து வச்சுக்கலாம். அதற்கு ஒரு நன்மை இருக்கிறது. தஹியத்துல் மஸ்ஜிதுக்கு ஒரு நன்மை இருக்கிறது. தொழுகையை எதிர்பார்ப்பதற்கு ஒரு நன்மை இருக்கிறது. தொழுவதற்கு ஒரு நன்மை இருக்கிறது. நியத்தை பொறுத்து. நான் தொழுகை மட்டும் வந்தேன்னா ஒரு நன்மை தான் கிடைக்கும். உள்ள நுழையும் போதே யாத்திகாப்புடைய நியத்தோடு, தஹியத்துல் மஸ்ஜிதினுடைய நியத்தோடு, நான் தொழுகையை எதிர்பார்க்கிறேன் என்ற நியத்தோடு, தொழுகிறேன் என்ற நியத்தோடு வந்தால் 4க்கு 4 நன்மை. செயல் 1, நன்மைகள் பலது. இப்படியும் மார்க்கம் அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஒரு தௌபா, ஒரு இஸ்திக்ஃபார். நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹின்னு சொல்றோம். ஆனா 2 நன்மை, தௌபாவுக்கான நன்மையும் இருக்கிறது, இஸ்திக்ஃபாருக்கான நன்மையும் இருக்கிறது. அல்லாஹு அக்பர். இன்னும் சில அமல்கள் இருக்கிறது. 13வதாக மன் தல்ல அலா கைரின் கஃபாயிலிஹி, நன்மைக்கு யார் தூண்டுகிறாரோ அதை செய்தவரை போல. இவர்கிட்ட காசு இல்ல, ஆனா பள்ளிவாசல் கட்டணும், அவர்கிட்ட போய் சொல்லுங்க. ஒருத்தர் வந்திருக்கிறார், பள்ளிவாசலுக்காக வந்திருக்கிறார், அவர்கிட்ட போய் சொல்லுங்க, தருவார். அதே மாதிரி அவர்கிட்ட போய் சொல்லி தந்துட்டாரு. அந்த நன்மை கேட்டவருக்கும் உண்டு, சொன்னவருக்கும் உண்டு. மன் தல்ல அலா கைரின் கஃபாயிலிஹி. இன்னைக்கு உம்மத்துல நிறைய பேர் கேட்பாங்க, இறந்து போனவங்களுக்கு நாங்க குர்ஆன் ஓதி வைக்கிறவே, அப்படி ஓதி வச்சா அந்த நன்மை அவங்களுக்கு மட்டும் போகுமா, நமக்குமா? முதல்ல நமக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான், அதுக்கப்புறம் அவங்களுக்கு. அதே அளவு நன்மை நமக்கும் தருவான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கும் தருவான். மன் தல்ல அலா கைர், கைரை நாம் கொடுக்கிற போது நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ் கஞ்சன் அல்ல, கொடுப்பதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாராளமானவன், அள்ளி கொடுக்கிறான் ரப்பல் ஆலமீன். அல்லாஹு அக்பர். இந்த ஸைனப் ரலியல்லாஹு தஆலா, நான் சொன்னா இல்லையா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய மனைவி ஸைனப் நேரா போனாங்க, நாயகமே நான் தனி ஆளா வல்ல, பெண்களின் சமூகத்திலிருந்து வந்திருக்கிறேன், ஒரு பெரிய சமூகத்திலிருந்து வந்திருக்கிறேன். இந்த ஆம்பளைங்க எவ்வளவு நன்மை பெறாங்க, நாங்க என்ன இழிச்சவாயான்னு கேட்டுச்சு அந்த அம்மா. ஆம்பளைங்க ஜமாத்தோடு தொழுகிறாங்க, ஜிஹாதுக்கு போகிறார்கள், ஜனாசா தொழுகிறார்கள், ஜீம்லயே பேசுது, ஜமாத்துங்குது, ஜிஹாதுங்குது, ஜனாசாங்குது, நிறைய நன்மைகளை பெறுகிறார்கள். பொம்பளைகளுக்கு ஒண்ணுமே இல்லை, ஜமாத்தும் இல்லை, ஜிஹாதும் இல்லை, ஜனாசாவும் இல்லை, நாங்க என்ன இழிச்சவாயா, வீட்டுல சும்மாவே உட்கார்ந்து இருக்கவா? பெருமானார் சிரிக்கிறார்கள். இந்த பெண்ணினுடைய வீரத்தை பார்த்தீர்களா, ரோஷத்தை பார்த்தீர்களா? அம்மா, உங்கள் கணவனை நன்மையின் பக்கம் தூண்டுங்கள், ஜமாத்தோடு தொழுவதற்கு தூண்டுங்கள், ஜிஹாதுக்கு தூண்டுங்கள், ஜனாசாவுக்கு தூண்டுங்கள். அவர்கள் செய்த அதே நன்மை உங்கள் மனைவிக்கு உங்களுக்கு உண்டம்மா. அப்ப புருஷனை ஃபஜ்ர் தொழுகைக்கு தூண்டுனா புருஷ ஃபஜ்ர் தொழுத நன்மை. அதனால பொம்பளை எல்லாம் தூண்டிட்டு தாங்க தூங்கிடக்கூடாது இல்லையா? நிறைய இடங்கள்ல தூண்டி விட்டு அவங்க தூங்கிறது.
நமக்கு தான் நன்மை கிடைச்சிருச்சுலேன். அல்லாஹு அக்பர். இப்படியும் சில அமல்கள். 14வதாக புருஷத்தை பயன்படுத்தும் அமல்கள். சில நேரத்தில் ஜாக்பாட் அமல்கள் சொல்றாங்களா இல்லையா, அந்த ஜாக்பாட் அமல்களும் நம்முடைய ஷரியத்தில் இருக்கிறது. 2 குத்துபாவுக்கு இடையில் இமாம் உட்கார்ந்து எந்திரிக்கிறாரா இல்லையா, முதல் குத்துபா, அதுக்கப்புறம் 2 நிமிஷம் உட்கார்ந்து எந்திரிக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஓதுகிற தஸ்பீஹ், கேட்கிற துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஆக கபூல். பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படுகிற, சொல்லப்படுகிற, செய்யப்படுகிற அமல்கள் உடனே கபூல். சமூகத்திற்கு 15வது சமூகத்திற்கு செய்கிற அமல்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு சில அமல்களை சொல்கிறேன். சமூகத்தில் ரொம்ப ஈஸியான அமல்கள், ஆனா அதனுடைய நன்மையை கணக்கிடவே முடியாது. ஒருவரை பார்த்தால் சலாம் சொல்லுதல், இல்காஉ ஸலாம். தெரிந்தவர் தெரியாதவர்களுக்கெல்லாம் சலாம் சொல்லுதல். அல்லாஹு அக்பர். சலாம்ங்கிற வார்த்தை இந்த உம்மத்துக்கு மட்டும் ரசூல் கொடுத்த வார்த்தை, சொர்க்கத்திலிருந்து எடுத்த வார்த்தை. உத்குலுஹா, சொர்க்கத்தில் நுழையுங்கள், பிஸலாம், சலாமத்தோடு நுழையுங்கள். அல்லாஹ் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் சொன்ன வார்த்தை இல்லையா. சலாமுன் அலா நூஹ், சலாமுன் அலா இப்ராஹிம், சலாமுன் அலா மூசா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய நபிமார்களுக்கு சலாம் சொல்லுகிறான். இந்த சலாம் தெரிந்தவர் தெரியாதவர்களுக்கு. அந்நஸீஹா, யாருக்காவது நசீஹத்து செய்வது. பார்த்தாக்கா ஜரீர் ரலியல்லாஹு தஆலா, ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹ், பார்க்கிறவங்க எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு நசீஹத் செஞ்சிருவாங்க. சின்ன சின்ன உபதேசங்கள். இதெல்லாம் அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்களே, கவலைப்படவே தேவையில்லை. மார்க்கம் சொல்லுகிறது சின்ன சின்ன உபதேசங்கள். நல்லதை எடுத்து சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க எடுத்து விட்டால் அந்த நன்மை முழுக்க நமக்கு கிடைத்துவிடும். கலிமத்தை தய்யிபா, நல்லதை சொல்லுதல், நல்லதை சொல்லுதல். அம்ருன் பில் மாரூஃப் நஹ்யுன் அனில் முன்கர், நல்லதை ஏவுதல், தீமையை தடுத்தல். இஸாலத்துல் அதா அனித் தரீக், பாதைகளிலே கிடக்கிற முட்புண்டுகள் அது இதெல்லாம் தூக்கி போடுதல். அல்லாஹு அக்பர். அல் முஷாரகத்து ஃபில் அஃப்ராஹ் வல் அஹ்ஸான், கவலைகளிலும் சந்தோஷமான நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளுதல். நண்பருக்கு சந்தோஷம், அதுல போய் கலந்துக்கிறது, கவலை அதுல போய் கலந்துக்கிறது. இதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவாக கொடுக்கிற அமல்கள். அன்புக்குரியவர்களே, இகாசத்துல் மல்ஹூஃப், வழி தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருப்பவர்களுக்கு லேசா வழிகாட்டுதல். இதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவாக கொடுக்கிற அமல்கள். இவ்வளவு அமல்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் எந்த அமலையும் செய்து அல்லாஹ்வினுடைய இல்லையா லிகாவை பெறுவதற்கு நிறைய அமல்கள் நமக்கு இருக்கிறது என்று ரப்பு காட்டுகிறான். கேட்டதின்படி அமல் செய்கிற வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக.